Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது டைப் ஆஃப் சென்டென்ஸ். பிஃபோர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி என்னோட காலேஜ் யூஜி ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்துச்சு. ஒரு ஃபைன் டே, நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு காலேஜ் போயாச்சு. ஐ திங்க் 3rd or 4th பீரியட் இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில். அப்போது சார் வந்தாச்சு, கிளாஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. அவங்களோட ஹேபிட் என்னென்னா, சார் வந்து ஏதோ ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரீட் பண்ணணும். ஹீல்ஸே அவங்க வந்து அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளாஸில். யாராவது நீ ரீட் பண்ணுவியா, நான் ரீட் பண்ணுவியான்னு ஒவ்வொருத்தராக முகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பட் யாருமே ரெடியாக இல்லை ரீட் பண்ணுறதுக்கு. நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ரீட் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி முன்னாடி வந்தேன். சரி வேணாம், யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, யாராவது கிண்டல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் யோசிச்சுட்டு பேசாமல் இருந்தேன். அப்புறம் திருப்பி பார்த்தாரு, ஏன்னா ஒருத்தர் கூட இல்லையா அவங்க கிளாஸில் ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சார் கேட்டாங்க. அப்படியே பேசாமல் எல்லாரும் கீழே தலையை குனிஞ்சிட்டு பேசாமல் உட்காந்துட்டாங்க. திருப்பி பேசுங்க, யாராவது ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க ப்ளீஸ், யாராவது ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க ப்ளீஸ்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம உட்காந்துருக்கோமா அப்படின்னு யோசிச்சு அப்புறமா ரீட் பண்ணணும்னு முன்னாடி வந்தேன். சரி வேண்டாம் ரீட் பண்ண வேணாம், இன்னொரு நாள் நம்ம ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பேசாமல் இருந்தேன். இனிமேல் எந்திக்கக்கூடாது அப்படின்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிட்டு கண்ட்ரோலாக உட்காந்துருக்கேன். முன்னாடி வராத நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். அவர் அப்புறம் சரி நான் நீ கிளாஸ் எடுக்கிறதா இல்லை, நீங்கள் யாரும் ரீட் பண்ண தயாராக இல்லாதப்போ நான் எப்படி எடுக்க முடியும், நான் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் யாரும் நீங்கள் ரீட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரிப்பா நான் கிளாஸ் எடுக்கலை, ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு வந்து 2 மனசு இருக்குது, ஒன்று உள் மனசு, இன்னொன்று வெளி மனசு. உள் மனசு வந்து வெள்ளை குதிரை, பியூராக இருக்கும், எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். அது வெளி இருக்கிற மனசு வந்து கருப்பு குதிரை. அதில் நிறைய விஷயம், நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம், நம்மளோட விருப்பப்படி இருந்திருப்போம். ஸோ அது வந்து கருப்பு கலரில் இருக்கும், கருப்பு குதிரை அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நம்மளோட வெள்ளை குதிரை வந்து வெளியே வந்து தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அது பியூராக இருக்குது, எல்லா விஷயமும் அது கரெக்டாக தெரியும். நம்ம பண்ணுறது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது நமக்கு வந்து செட் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி சொல்கிறது அந்த ஒயிட் குதிரை தான். ஆனால் அந்த ஒயிட் குதிரையை வந்து அமுக்கிறது யாரு, அந்த டர்ட்டி வெளியே இருக்குல்ல கருப்பு குதிரை. அதுதான் எதுவுமே செய்யக்கூடாது, நீ பண்ணாத, நீ பண்ணேன்னா உன்னை பார்த்து சிரிப்பாங்க, இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு நிறைய சொல்லி நம்மளோட முயற்சிகள் எல்லாத்தையும் தடுக்கிறது அந்த கருப்பு குதிரை தான். அதுதான் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சொல்லிட்டு இருந்தார். அப்படியா, அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் எடுக்கணும், பேசணும், இல்லை உங்கள் லைஃப்பில் கூட நடந்திருக்கலாம். இந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்ற இடத்துல நம்மளால் பேச முடியாமல் அந்த வெள்ளை குதிரை பேசணும்னு நினைக்கும். பட் அந்த கருப்பு குதிரை வந்து தடுத்துரும். இப்போ வெள்ளையா கருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வெள்ளை குதிரை தான் வரணும், வெள்ளை குதிரை வந்தால் தான் நம்ம ரீட் பண்ண முடியும் கிளாஸில், அப்போ தான் நம்ம கிளாஸ் நடக்கும். அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன், இப்போ யாருக்கு வெள்ளை குதிரை வெளியே வருது, யாருக்கு கருப்பு குதிரை வந்து அமுக்குதுன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. நான் தான் என்ன அமுக்கி வச்சுருக்கேனே. அப்புறமா யோசித்தேன், சரி வெள்ளை குதிரையாக இன்றைக்கி ஆக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து ரீட் பண்ணிட்டேன். வெரி குட்மா, உனக்கு வந்து வெள்ளை குதிரை வந்து வேலை செஞ்சு நீ வெளியே வந்து ரீட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையில் நான் எதுக்காக இந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இது வந்து ஸ்கூலில் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ இல்லை உங்கள் வீட்டில் கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். நிறைய அந்த விஷயம் நம்ம சொன்னோம், இதை போய் நம்ம வீட்டில் சொன்னோம், பெரியவங்க நம்மளோட பெரியவங்ககிட்ட அந்த விஷயம் சொன்னோம், அவங்க இதை வந்து ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, நம்ம சொல்ல வேணாம், நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கும், பட் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லாமல் இருப்போம். இதே மாதிரி தான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும், பேசணும் இப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்ககிட்ட இருக்கிற வெள்ளை குதிரையை வெளியே கொண்டு வந்தால் தான் நீங்கள் பேசலாம். இது மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே உங்களோட உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடங்க, அதுதான் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஓகே, சரி நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி எடுத்த டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். எதுக்காக நான் இந்த டாபிக் சூஸ் பண்ணேன்னா, சென்டென்ஸ்னால் வாக்கியம், சரியா? அது வந்து நம்ம நிறைய சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி, ஒரு கேள்வி கேட்டால் தான் நமக்கு அதுக்கு எதுக்கு இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னு ஒரு ரீசன் வந்து தெரியும், ஒரு காரணம் தெரியும். அதுக்காக தான் நான் இந்த சென்டென்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம். முதல்ல நமக்கு இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் இங்கிலீஷ் வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சென்டென்ஸ்னால் என்னென்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ், சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று போல் சேர்ந்து எழுதி
அதை நம்ம ரீட் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கணும். அதுக்கு வந்து அவ்வளோதான், இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணால் நமக்கு வந்து அர்த்தம் புரியணும். அப்படி புரிஞ்சிச்சுன்னா அது பேர் வந்து சென்டென்ஸ். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளாரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ். இதுதான் 4 சென்டென்ஸ். இதுக்கெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் எழுதியிருக்கேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. போக போக நீங்கள் இது எப்படி அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுட்டு நீங்களே ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே எழுத ஆரம்பிச்சிருவீங்க, பேச ஆரம்பிச்சிருவீங்க. லெட்ஸ் see ஃபர்ஸ்ட் ஒன்று எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிக்ளாரேட்டிவ் அப்படின்னா என்னென்னா ஆர்டினரி. ஆர்டினரினா சாதாரணமாக உள்ளது, சாதாரணமாக பேசுகிறது. உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லலாம், உங்களோட தாட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறதா வந்து டிக்ளாரேட்டிவ். அது எப்படி இருக்குன்னா லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப், ஒரு புள்ளி வச்சு அந்த சென்டென்ஸ் நம்ம முடிச்சிருவோம். அப்படி இருந்துச்சுன்னா அது டிக்ளாரேட்டிவ். அதுக்கு எக்ஸாம்பிள், ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் ரீடிங் தட் புக். இந்த புக்கை, அதாவது நான் அந்த புக்கை ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்குது இல்லை, தட் இஸ் கால்ட் அஸ் டிக்ளாரேட்டிவ், விச் மீன்ஸ் ஆர்டினரி. இந்த ஆர்டினரி ஏன் எழுதியிருக்கேன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கீவேர்ட் மாதிரி I've written this ordinary. செகண்ட் வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கியூரியஸ். கியூரியஸ்னா ஒரு ஆர்வம், ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக வந்து நம்ம கேட்போம் இல்லையா, அது மாதிரி அதுதான் வந்து இன்ட்ராகேட்டிவ். ஒய் ஆர் யூ லேட், எதுக்காக நீ லேட், ஏன் லேட்டாக நீ வந்த அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் வந்து ஒரு காரணம் தெரிஞ்சுக்கணும், ஏன் நீ லேட்டாக வந்திருக்கேன்ற காரணம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் அதில் வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் கியூரியஸ் அதுக்கு ரிலேட் பண்ணி இன்ட்ராகேட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கோம். இதை வந்து இதுக்கு ஒரு சிம்பிள், தட் இஸ் question mark, கேள்வி கேட்குறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து imperative, which means bossy. Bossy is a key word for this imperative, which means நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஆர்டர் பண்ணுறது. இப்போ நம்ம எங்கேயாவது ஒர்க் பண்ணுறோன்னா ஓனர் தான் நம்மளை கேள்வி கேட்பார், நம்மளை அவர் எழுத்து கேட்டோன்னா நீ வேலையை விட்டு கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறதெல்லாம் வந்து bossy, அவங்களுக்கு தான் அந்த இது இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக I have written as bossy, that is imperative. Read this amazing book. இந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அமேசிங், யூ நோ தட் வேர்ட், வாட்ஸ் மீனிங் ஆஃப் தட் அமேசிங். உங்களுக்கு தெரியும், ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு நான் ரீட் பண்ணேன், நீ ரீட் பண்ணு. ரீட் திஸ் அமேசிங் புக். த லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்ரி, எக்ஸைட்டட், விச் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஐ காண்ட் வெயிட் ஃபார் திஸ் வீக்கெண்ட். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்னால் அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரம் அதை பார்க்கணும். ஏதாவது ஒரு படம், ஒரு ஃபிலிம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குன்னா அந்த படத்தை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஏன் ஈவன் சின்ன குழந்தைங்கலாம் புது ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை எப்போ போடுறதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்க்ளமேட்ரிக்கு. திஸ் இஸ் இது இப்படி தான் இந்த சென்டென்ஸை நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ்லாம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். 4 இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி சின்ன சென்டென்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் மூலமாக என்கிட்ட கேட்கலாம். டோன்ட் திங்க் தட் இவங்ககிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் டு மீ whenever. I'm here for you to answer. நான் உங்களுக்கு என்ன கொஸ்டின் நீங்கள் கேட்டாலும் I will answer it. No problem. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். இது மாதிரி இனிமே வர வீடியோஸில் உங்களுக்கு பயனுள்ள விஷயமா நிறைய பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். அப்போ தான் நீங்கள் எங்களோட புது வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். டோன்ட் ஃபர்கெட் டு டூ தட். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். பை. சுஜிதா கார்த்திகேயன். பாய்.